வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சின்ன திரைகளாட்டா. எனக்கான இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். வாரிசு சீரியல் தரப்புல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை குடும்பம் மண்டே டு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 2 PM டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடைசியில சேனல் தரப்புல சின்ன சேஞ்ச் ஏற்படுத்தி 2:30க்கு போடுறாங்க. அண்ட் ஜீ தமிழ்ல 2:30க்கு ஏற்கனவே டெலிகாஸ்ட் ஆகிற மனசெல்லாம் சீரியல் முடிய போகுது இந்த வாரத்தோட. சோ நெக்ஸ்ட் மண்டேல இருந்து புது சீரியலான அண்ணாமலை குடும்பம் வரப்போகுது. சரி, இப்ப நம்ம கண்டென்ட் குள்ள வரலாம். வாரிசு சீரியலுக்கு என்னதான் ஆச்சுன்னா, இந்த சீரியல் மண்டே டு சாட்டர்டே டெலிகாஸ்ட் ஆகி நியர்லி 2.05 டிஆர்பி ரேட்டிங் எடுக்குது 1:30 PM ஸ்லாட்ல. ஆனா இதே சீரியல் 10:30க்கு ரிப்பீட்ல போடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனோட ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அது நியர்லி 2.16 டிஆர்பி ரேட்டிங். எப்படி சொல்றதுன்னா, ஒரிஜினலை விட ரிப்பீட்டோட டிஆர்பி ரேட்டிங் 10:30 PM ஸ்லாட்ல ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்பீட் வேற இருக்கு ஈவினிங் 5:30. அதனோட ரேட்டிங் 1.13. 3 டைம்ல டெலிகாஸ்ட் ஆனாலும் 3 டைம்லும் நல்லாவே டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த சீரியல். அதனால இந்த சீரியலை ஜீ தமிழ் பிரைம் டைம்ல சேஞ்ச் பண்றதுக்கு அதிகமாவே சான்ஸ் இருக்கு. எப்பன்னா, பிரைம் டைம்ல ஏதாவது ஒரு சீரியல் ரொம்ப ரேட்டிங் கம்மியா இருந்துச்சுன்னா, அப்ப இந்த சீரியலை பிரைம் டைமுக்கு மாத்தவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சீரியலோட பிளாட்டும் பிரைம் டைம் சீரியல் பிளாட் மாதிரி தான் இருக்கு. அண்ட் இது எந்த டைம்ல போட்டாலும் நல்லா டிஆர்பி ரேட்டிங் வாங்குதுங்கிறதுனால இவங்க என்ன வேணா பண்ணலாம். இன்னும் அடுத்த வீடியோல உங்களை என்ன சந்திக்கிறேன் மக்களே. பை பாய்.